இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி கவுந்துருச்சு. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஸோ கைஸ், இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமு. நேற்று நைட்டு நம்ம ஸ்டே பண்ணியிருந்த இடம். ஸோ ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு டீசெண்டான ரூம் தான். நம்மளோட ஸ்டிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒட்டி விட்டு போயிடலாம். ஓகே, நம்ம இருந்த இடத்துலலாம் நம்ம முத்திரையை பதிச்சிட வேண்டியதான். ரவி மோட்டோ விளாக்ஸ். வாங்க கிளம்பலாம். இந்த க்ளவுஸு தாங்க ஃபுல்லாகவே நம்மளுக்கு வின்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. 500 ரூபா தான். ஓகேங்க, இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ இன்றைக்கி தாங்க டீம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கிறது. 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா டீம் அமைஞ்சிருக்கோம். கரு அப்படிங்கிற வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ கரூலேருந்து மணாலி நோக்கி கிளம்பியாச்சுங்க. ஸோ நம்ம ஒரு 6 மணிக்கு போய் ரீச் ஆகிரும் அப்படின்ட்டு நம்ம கூகுள் மேப் சொல்லுது. நம்ம மணாலி ரோடு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 5 to நைட்டு 10 வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ண முடியாதுங்க. நேற்று நம்ம 6 மணிக்கு வரும்போதே அங்கே வந்து ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நேற்று வந்து பார்த்திங்கன்னா கரூலே ரூம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா நம்ம வந்து நேற்று சர்ச்சு வரைக்கும் போயிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் வந்திருக்கும், இன்னும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்ட்ரி போட்டு போகணுமா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட்டு. ஸோ என்ட்ரி போடணும். கரூ டு மணாலி டோட்டல் 4 பைக்ஸ். ஸோ என்ட்ரி போட்டாச்சு, அப்படியே நம்ம கிளம்பியாச்சுங்க. ஸோ மணாலி 424 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படி ஆற்றுக்கு நெடுசோடி செம்மையாக இருக்குல்ல. ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக அப்படியே மலைகளுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைடுங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா ஆறு ஓடி வந்துக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டுவர்ட்ஸ் மணாலிக்கு தான் போயிட்டுருக்கோம். குளிர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அடிக்குதுங்க. அந்த க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுஸுக்குள்ளேயும் அவ்வளோ குளிர் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குது. ஆனால் ஓகே, மேனேஜபிள். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல கல்லுகள் கிடக்குங்க. டேனிங்கில் கரெக்டாக திரும்பும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் கல்லாக கிடக்குது. கொஞ்சம் பார்த்து மெதுவாக தாங்க போகணும். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:45 அப்படிங்கிறது ஆகுதுங்க. 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி ஹீட்டரை போட்டு விட்டு குளிச்சுட்டு அப்படியே மேகி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு சாப்பிட்டோம். காலையில் என்ன ஆச்சுன்னா உப்புமா, ரெடிமேட் உப்புமா, ரெடிமேட் பிரியாணி, அப்புறம் முட்டை இருந்து முட்டையெல்லாம் அழிச்சு சாப்பிட்டுட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே முடிச்சுட்டு இப்போ அப்படியே ஜம்முன்னு கிளம்பிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பாடி நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கலாம். இன்னும் ஒரு 10-11 மணி நேரம் தாங்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எதுவும் ஜூஸு டீ அப்படி இப்படின்னு குடித்தோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு லெவல் பண்ணி விட்டுரும் நம்மளை. பெரிய பெரிய குழியாக இருக்குங்க. ஓ மை காட், எவ்வளோ குழி பாருங்க, நெடுவே தோண்டி வச்சுருக்காங்க. ஓ, அங்கிட்டு இங்கிட்டு வளைஞ்சு வளைஞ்சு தான் ஓட்டணும் போல். சுற்றி எல்லா பக்கம் கட்டம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. சரி ஓகேங்க, நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டிக்கரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் சுற்றி சுற்றி ஒட்டி வச்சிரும். ஸோ சாய் சொல்லியிருக்கோம், சாயை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். அப்படியே பாருங்கள், மேலே ஃபுல்லாக கம்பு வச்சு மேலே புல்லை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது பார்க்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சுங்க. டீயை குடிச்சிட்டு அப்படியே கீழே பாருங்கள், அப்படி பச்சை பசேல்னு புல்வெளிகள் இல்லை, எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன விவசாயம் தான் தெரில, ஃபுல்லாகவே போட்டு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்க. ஆனால் நம்ம ஆட்கள்லாம் அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள். வரிசையாக 4 பைக் போயிட்டுருக்கா. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாப் பைக் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருந்து அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. நம்மளுக்கு அடி பின்னாடி போயிட்டுருக்காங்க. ஓ மை காட், மேலே ஃபுல்லாக ஐஸுங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. நம்ம மணாலி வரைக்கும் இப்படியே இருந்தோன்னா அப்படி ஜாலியாக ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு டேயில்
ஃபஸ்ட்டு பாஸு வேறு லெவலில் இருக்கும் போல். எப்பா செம்மையாக குளிருதுங்க. தெர்மல் போட்டிருக்கோம், அப்படியே பாடி ஃபுல் பாடி ஜில்லுன்னு இருக்குது. மேலே போனோன்னா ஃப்ரீஸ் ஆயிடுவோனோ. அப்போ அங்கே இருக்குங்க ரோடு. ஒவ்வொரு வண்டியை பாருங்கள், ஃபுல்லாகவே எரிஞ்சு போச்சுங்க. ஓ மை காட், ரோடு ஃபுல்லாக பாருங்கள் ஐஸாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. பாதி ரோட்டு வரைக்கும் ஐஸ் கிடக்குங்க. பார்த்தீங்களா, எங்கே குழி கிடக்குனே தெரில. ஃபுல்லாக ஐஸு தான். மெதுவாக போகலாம், ஏன்னா வலிக்கிருச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு ஒருக்கா வலிக்கிருச்சு. ஏன்னா டயர் கிரிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மெதுவாக போகலாம். வழுக்குதுங்க ரொம்ப. அப்படி முன்னாடி பாருங்கள், மழையே தெரியாத அளவுக்கு ஸ்னோ அப்படிங்கிறது இறுக்கிக்கிறது. அப்படியே நம்ம மேலே ஏறிட்டே இருக்கோம். பாங் சர்ச்சு மணாலி 365 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம அந்த வழியாக தான் மேலே ஏறி வந்தோம். அப்படியே மேலே வந்துட்டோம். பாஸுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த அருக்கு பாஸு. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம பைக்கை பார்க்குறதுக்கு வேறு லெவல். அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடுவோம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டங்லிங்லா பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் பாஸுங்க. அப்பா 17,582 ஃபீட்டு. ஸோ வேறு லெவல். கையெல்லாம் செம்மையாக ஃப்ரீஸ் ஆகுதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டங்லிங்லா பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 பாஸ் இருக்குங்க. லாஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொத்தாங் பாஸ் அப்படிங்கிறது வரும். அட்டல் டனல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனி தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அப்படி ஒன்று ஒன்றா போகும்போது ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகலாம். காற்று தாங்க, சரியான காற்று அடிக்குது. நம்ம ஒரு இடத்துல நின்னோம்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு கூலிங்கே தெரில. ஒரு இடத்த விட்டு கிளம்பும்போது அந்த குளிர் காற்று தான் நம்மளை வந்து டயர்டாக்குது. அந்த ஆட்டிடியூட் சிக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்குதுங்க. ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீ குடிச்சிட்டு ஒரு பிரெட் ஆம்லேட்டு சாப்பிட்டுட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாமே ரூம் வச்சுருக்காங்க. ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 250 தான். ஸோ இந்த மாதிரி கல்லாலே அடுக்கின வீடு நல்லா இருக்குங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ லெட்ஸ் கோ. ஓகே பாய். அவங்க கையில் தான் சாப்பிட்டோம். ஸோ நல்லபடியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கிளம்பியாச்சு. What is this? Yolk. Yolk. Nice. Okay, bye. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அப்படின்னு ஒரே இழுத்துட வேண்டியதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி கவுந்துருச்சு. அடா பாதியலாம், டூரிஸ்ட் வேனு தான். ஐயோ,
भाई काटी करो भाई काटी ना यार साइड में करवाओ जाम नहीं लगेगा हम सब निकट जाएंगे इधर इसको हैंड ब्रेक खींचो अंदर से हैंड ब्रेक और गियर में करो गाड़ी को या गियर में ऊपर को जा बैठ जा हैंड ब्रेक खींच दो फुल टाइट ठीक है बिट्टू हैंड ब्रेक खींच दीजिए ठीक है हैंड ब्रेक खींच कर गियर में करना फुल खींच दे हैंड ब्रेक ने ठीक है खींच दो ऊपर पूरा खींच दियो ठीक है हां बस गियर में बैक गियर में आ जा ऊपर आ जा बाहर आ जा बच की जान बच की कोई बात नहीं ड्राइवर की छोटा है पैर बचाना अपना पैर चलो भैया कैसे चलो मारो एक ही साथ में थोड़ी यहाँ से फिर यहाँ से आदमी के नजदीक है आप आए बीच लगवा दे और बोलिए नहीं रखिटांगे आप लोग कितना जन है गाड़ी में बाकी कहाँ है अंदर ही है किधर है बाहर सब ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரு இவருக்கே சரியான அடி போல் அப்படியே காரே ஃபுல்லாக கவுத்தி போட்டாங்க ले जाएगा पैसेंजर को भी ले जाएगा और जो इंजर्ड है उसको भी हेल्प हो जाएगा 6 किलोमीटर मैक्सिमम 10 किलोमीटर से हम लोग उधर एक जन को ऑलरेडी हेल्प करके आए वहाँ पे आर्मी है हाँ वहाँ पे हम लोग इन्फॉर्म करके फटाफट आर्मी को सीधा इन्फॉर्म करना पैसेंजर है और ऐसे फैमिली है थैंक यू पेन किलर पेन किलर नहीं है ना है पेन किलर या का हाँ वही हम बोल रहे हैं ड्राइवर है उसको ज़्यादा लगा जो हाथ में जाएगा अपना सामान लेके बैठ जाओ इसमें डिक्की में है गुड ओके ओके நல்லா அடிச்சு நல்லா அடிச்சு கீழே ஒரு அடி விட்டு आप लोग भी रेडी हो ना पीछे दो गाड़ी है ना पीछे दो गाड़ी है देखिए भी सेट हो जाएगा ना नहीं इतना हो जाएगा मोबाइल तो मिल गया सबको मोबाइल मिला ना हां मिल गया चले जाओ इसमें चले जाओ इट टू ऑल योर मोबाइल्स राइट फोन नथिंग है हां नथिंग है एक बैग दे दो ना गोदी में अंकल को दे बैग टोटल सब उसके ऊपर कर देते हैं और आप उसमें गाड़ी चलेगा जान जवा दे इसमें बैग पूरा ऊपर कर देते हैं आप इसमें बैठ जाओ यही तो जवान डालो एम्बुलेंस इन्फॉर्म करेगा भाई एम्बुलेंस कन्फर्म कर दिया ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாம் ஏற்றி விட்டாச்சு ஸோ இந்த வண்டியில் ஃபுல்லாகவே லக்கேஜ்லாம் ஏற்றிட்டோம் ஒரு சில ஒரு வண்டிக்காரன் வந்தால் தூங்கிட்டானாங்க தூங்கி மேலே விட்டுருக்காங்க மேலே விட்டு வண்டி ஸ்பீடாக இருக்குது அப்படியா ஆமாம் தூங்கிட்டான் நான் கேட்டாங்க இங்கே மேலே ஏறி வந்துருச்சோ பாதியா எவ்வளோ இவங்கள நம்பி தான் டூரிஸ்டர்லாம் வராங்க இவங்களை இப்படி பண்ணால் दरवाजा दबा दो ना दरवाजा दबा दो भाई दरवाजा दबा दे आइए चल हटो आइए बताओ जो ना पूछ लेना वो Now it's 15th day. 15th. चलो 15th Yeah. केरला से आया Yeah, Kanyakumari. कन्याकुमारी से प्लेन Yeah. Thank you. इतना साहस इसमें नहीं है भाई साहब Okay, வாங்க போலாம்.
guys. Okay, bye. Bye, bye. நிறைய பேர் பைக்கு உளுந்துக்கு சாராங்கிறாரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு.